பழைய சோறு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டீனாக வச்சுட்டு இருந்தோம். அதாவது ராத்திரியில் வந்து சோறு நிறைய மிஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணியை ரொப்பிட்டு நைட் ஃபுல்லாக அதை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் வடிகட்டியோ இல்லை தண்ணியோட அந்த சாதத்தை குழைச்சோ தயிர் கூட இல்லை வெங்காயம் அப்புறம் தேவைப்பட்டா பச்சை மிளகாய் அது கூடலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவுடேட்டட், அதாவது அதை பண்ணுறவங்க வந்து அவ்வளோ டீசென்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இது எப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிட்றவங்கள வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூட இப்போ பழைய சோறு அப்படிங்கிறது வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் அப்படின்னு புது பேரோடு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்மெண்டேஷன், அதாவது ஊற வச்ச பழைய சோறில் பார்த்தீங்கன்னா நம்ம குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகுது. ஸோ அந்த நல்ல பாக்டீரியா வருதுனால என்ன ஆகும், ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து குடலில் ரொம்ப நேரம் தங்குச்சுன்னா அதையே ஒரு புற்றுநோயாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி நம்மளே எதிர்த்து வேலை செய்கிற மாதிரி. அதெல்லாம் இந்த காலத்தில் அதிகமாக ஆரம்பிச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட், தேவையில்லாத உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால. இப்போ பழைய சோறு சாப்பிடும்போது இதெல்லாமே நெகட்டிவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் பார்த்தீங்கன்னா கட் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடலை வந்து சுத்திகரிக்கிற மாதிரி. ஸோ எப்போவுமே வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி பழைய சோறு அப்படிங்கிறது எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்ததோ நடுவில் வந்து அது ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு கேவலமாக பார்த்த சுச்சுவேஷன் போயிட்டு இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பழைய சோறு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்ம குடலை சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு மிக மிக முக்கியமான தூண். உங்களுக்கு வயிறு சரியில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயோ வீட்டில் அப்பா அம்மா அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் கேன்சர் இருக்கக்கூடிய குடல் சம்மந்தமான கேன்சர் இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலோ இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க இந்த பழைய சோறு டெஃபினட்டாக சாப்பிடலாம். அதனால நற்விளைவுகள் ரொம்ப ரொம்ப அதிகம்.